ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து நிறைய சிறுகதைகள், நல்ல நல்ல கதைகள், நாவல்கள் கொடுத்துட்ருக்கோம், ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை தீபச் சுடர் விளக்கே அப்படிங்கிற கணவன் மனைவி சம்பந்தமான ஒரு சிறுகதை. நல்ல ஒரு கதை. இளம் தம்பதியருடைய மன போராட்டத்தை விவரிக்கக்கூடிய ஒரு கதை. அந்த போராட்டம் என்னாச்சு, வெற்றியா தோல்வியா அப்படிங்கறதெல்லாம் இந்த கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். எழுதியவர் இளமதி பத்மா அவர்கள். கேட்கலாமா? கனமழைக்கு பின் சுல்லென்று அடிக்கும் மஞ்சள் வெயில் அன்று அலர்ந்த மலரால் பொலிவுடன் இருப்பது போல் தோன்றியது. விட்டு விட்டு பெய்யும் மழைக்கு பின் வரும் வெயிலில் இத்தனை அழகு இருந்ததில்லை. 2 நாட்கள் விடாமல் பெய்த மழையில் டிரையரில் போட்டிருந்த துணிகளை அள்ளிக்கொண்டு மாடி ஏறினாள் பவித்ரா. ஒவ்வொரு துணியையும் உதறி உலர்த்தினாள். கீழே விழாதபடி கிளிப்புகளை சொருகினாள். அழைப்பு மணியின் சத்தம் கேட்டு அவசரமாய் கீழே இறங்கி வாசலை நோக்கி விரைந்தாள். வாசலில் நின்று கொண்டிருந்த அப்பாவை பார்த்து மகிழ்ச்சியில் வாங்கப்பா என்றபடி கிரில் கேட்டை திறந்தாள். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. என்னப்பா அம்மா வரலையா? இல்லம்மா, ராஞ்சிக்கு நிறை மாசம் விட்டுட்டு வர முடியுமா சொல்லு என்றபடி உள்ளே வந்து அமர்ந்தார். மாப்பிள்ள உன்னை அன்பா நடத்துறாராமா? தொந்தரவு செய்யாம இருக்கிறது கூட அன்பு தானேப்பா. சமைச்சு கொடுக்கறத குறை சொல்லாம சாப்பிட்றாரு. வீட்டுக்கு தேவையானத மொத்தமா வாங்கி போட்டுடுவாரு. பசும்பால் வாசலுக்கே வந்துரும்பா. என்ன ஒண்ணு, தனியா இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. காலையில போனா ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாரு. அது வரைக்கும் வெட்டு வெட்டுன்னு உட்கார முடியலப்பா தனியா. வந்து 10 நாள் தானே ஆச்சுமா, பழகிடும். மாமியார கூப்பிட்டு வச்சுக்கோ, கூட மாட ஒத்தாசியா இருப்பாங்க. அதோட பேச்சு துணைக்கு ஒருவர் இருக்கிறது மாதிரி இருக்குமே. 1 மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கப்பா, சாப்பிடலாம் என்றபடி பவித்ரா கிச்சனுக்குள் நுழைய பாஸ்கரன் குளிக்க போனார். 10 நாட்களில் நடந்து முடிந்த தன் மகளின் திருமணம் பெரும் வியப்பை கொடுத்தது. டிகிரி முடித்த கையோடு தேடி வந்த வரன் மனசுக்கு திருப்தி அளிக்க மளமளவென்று காரியத்தில் இறங்கினார். கொஞ்சம் நிதானமா செய்யலாமே என்ற மனைவியை அடக்கினார். நல்ல படிப்பு, கை நிறைய சம்பளம், நல்ல குடும்பம். விசாரிச்சுட்டேன் கோமதி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உன்னோட தம்பி பேச்ச கேட்டு பெரிய குடும்பத்துல ராஜியை கொடுத்தோம். என்னாச்சு? ஹச்சு பிச்சுன்னு எப்பவும் சண்டை என்று அவர் கூறியதும் கோமதி மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சாப்பிட அமர்ந்த பாஸ்கரனிடம் வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சாப்பா என்று கேட்டாள். மாப்பிள்ள விவரமா சொன்னதால கஷ்டம் தெரியல. நேத்து போன் செஞ்சேம்மா, நீ தூங்கிட்டேன்னு சொன்னாரு. 8 மணிக்கே தூங்கிருவியம்மா? ஆமாப்பா, இவரு ராத்திரி 12 மணி வரை கம்ப்யூட்டரை விட்டு நகர மாட்டாரு. எனக்கு போர் அடிக்கும், நான் தூங்கிருவேன் என்றதும் மகளை ஏறிட்டு பார்த்தார். மனசுக்குள் ஏதோ ஒன்று நெருடியது அவருக்கு. திருமணமாகி 1 மாதம் கூட ஆகவில்லையே, அதற்குள் அவள் பேசுவது முரணாக தெரிந்தது. மனசுக்குள் பல கேள்விகள் அலையலையாய் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நிற்க மௌனமாக சாப்பிட்டார். 3 தோசைக்கு மேல் இறங்கவில்லை. மதியம் மாப்பிள்ள வருவாராமா? இல்லப்பா, ஆபீஸ் கேன்டீன்ல சாப்பிடுவாரு. அடடா, தப்புமா, நீ கையில கொடுத்தனுப்ப வேண்டாமா? 2 நாள் தொடர்ந்து செய்தேன்பா, சிரமப்படாதேன்னு சொல்லிட்டாரு, எடுத்துட்டு போகல. பவித்ரா, சந்தோஷமா இருக்கியாடா? கேட்கும் போதே பாஸ்கரனின் குரல் உடைந்தது. அப்பா, ஏன்பா? சந்தோஷமா இருக்கேன்பானா, நீங்க ஏன் கலங்குறீங்க? இல்லடா, அவசரப்பட்டுட்டோமோன்னு உறுத்தலா இருக்குடா என்ற பாஸ்கரன் கண் கலங்கி நிற்க, நீங்க வருத்தப்படும்படி ஒன்னும் இல்லப்பா. ஏன் வருத்தப்படுறீங்க என்று அப்பாவை சமாதானப்படுத்தினாள். மனசுக்குள் கௌதமன் வந்து போனான். கல்யாணமான முதல் நாளே என் அம்மாவிற்காகத்தான் இந்த கல்யாணம், புரிஞ்சுதா? என்னை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த கூடாது என்றபோது புரியாமல் திகைத்து போய் நின்றது நினைவுக்கு வந்தது. எதையும் வெளிக்காட்டாமல் புன்னகையுடன், உங்க மாப்பிள்ள கொஞ்சம் ரிசர்வ் டைப்புப்பா, மத்தபடி நல்லவர்பா. கலகலப்பா பேச தெரியாது, அவருண்டு அவர் வேலையுண்டுன்னு இருப்பாரு. மத்தபடி எனக்கு எந்த குறையும் இல்லப்பா. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதுமா என்ற பாஸ்கரன் தன் மகள் கண்களில் ஒரு கலக்கம் தெரிவதை கவனித்தார். ஐயோ அப்பா, நீங்க பேசியதுதான்ப்பா என்ன கலங்க வச்சது, அதை தவிர வேற ஒண்ணுமே விஷயம் இல்ல என்றபடி டைனிங் டேபிளை சுத்தப்படுத்தினார். தனித்தனி அறைகளில் அவரவர் தனித்திருக்கிறோம் என்பது தெரிந்தால் அப்பா உடைந்து போவார். ஏன் ஏன் என்ற தன் பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தான் வாழ்கிறேன் என்பது அப்பாவிடம் சொல்ல முடியாது.
காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். தேவையில்லாமல் அவரை சங்கடப்படுத்தக்கூடாது என்று கவனமாக இருந்தாள் பவித்ரா. இரவு 7 மணிக்கு வீடு திரும்பிய கௌதம் மாமனாரை பார்த்து சன்னமாக சிரித்துவிட்டு அறைக்குள் சென்றவன் குளித்து உடைமாற்றி ஃப்ரெஷ்ஷாக வந்தான். சமையல் அறையில் இருந்த பவித்ராவை பின்புறமாய் சென்று அணைத்தான். திகைத்து நின்ற பவித்ராவின் காதுகளில், உங்க அப்பா என்ன வில்லனை போல பாக்குறாரு, அதுக்காக தான் இந்த அணைப்பு. தேவையில்லாம பஞ்சாயத்தை கூட்ட கூடாதல்லவா? உன் அறைய அவருக்கு கொடுத்துரு, என்னோட அறைக்கு நீ வந்துரு என்று கிசுகிசுத்து விட்டு பவித்ராவை முன்பக்கமாக திருப்பியவாறு அவளின் கண்களை பார்த்து, உன்னோட ஏக்கத்தை இன்னைக்கு தீர்த்தறேன் என்றபடி வெளியேற பயம் கலந்த பதட்டம் பவித்ராவை தொற்றிக்கொள்ள விரைவாக கணவனை பின்தொடர்ந்தாள். குடிச்சிருக்கீங்களா? மெல்லிய குரலில் கேட்டாள். புத்திசாலிதான் என் பொண்டாட்டி, கவனிச்சிட்டியா என்று சத்தமாக சிரித்த கௌதமன், ஆமா வா டின்னர் சாப்பிடலாம், உங்க அப்பா காத்திருக்காரு என்றபடி டைனிங் டேபிளுக்கு விரைந்த கணவனை இழுத்து பிடித்து நிறுத்தினாள். தேவையில்லாம பேசாதீங்க, எங்க அப்பா வருத்தப்படுவாரு, நீங்க குடிப்பீங்கன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். ஏன், அவர் குடிச்சதே இல்லையா? ஓவரா பில்டப் பண்ணாத என்றபடி மாமனாரின் எதிரில் போய் அமர்ந்தான். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா மாமா என்று நல விசாரிப்போடு, சமையல் அறையிலிருந்து பெட்ரூம் வர உங்க பொண்ணு வைச்சதுதான் சட்டம் என்ற போது பாஸ்கரன் மகளை பார்க்க பவித்ரா கௌதமை முறைத்தாள். மாமா 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறா, தூக்கத்துல கும்பகர்ணி தான், எழுப்பவே முடியாது. இன்னும் உங்க பொண்ணாதான் இருக்கா, என் மனைவிங்கிற ஃபார்முக்கே வரல என்ற போது பவித்ரா விக்கித்து போனாள். என்ன அழகான பொய்! எப்படி இப்படி சரளமாக பேச முடிகிறது இந்த பொய்யை? என்னம்மா அது, மாப்பிள்ள குறப்பட்டுக்கிற மாதிரியா நடந்துக்கிறது என்று கூறிய பாஸ்கரன், மாப்பிள்ள சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடும் என்றவர், நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா என்றார் அவர் குரலில் உற்சாகம். ஆக தான் நினைத்தபடி எந்த பூசலும் இல்லை என்று மனசுக்குள் குதூகலித்தார். வேலைகளை முடித்துவிட்டு வேகமாக உள்ளே வந்த பவித்ராவை ஏறிட்டு பார்த்தான். என்ன என்று புருவத்தை உயர்த்தி ஜாடையில் கேட்டான். சுறுசுறுவென்ன வந்த கோபத்தை அடக்கியவாறு பேசினாள். உங்க தங்கை உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாலே. எப்பவாச்சும் ஆபீஸ் பார்ட்டியில குடிக்கிறது கெட்ட பழக்கமா? டென்ஷன் அதிகமானா ஒரு சிகரெட் பிடிப்பேன், இதையெல்லாம் பெருசுப்படுத்தாத. அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? ஹே, ஜஸ்ட் ஒன்ஸ், எப்பவாச்சும் தான். ஓ, ஜஸ்ட் ஒன்ஸ், ஜஸ்ட் ஒன்ஸ்னு இன்னும் எதையெல்லாம் இருக்குன்னு இப்பவே சொல்லிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல, இனிமே தான் பழகணும் என்று கண் சிமிட்டியவாறு, ஆர் யூ ரெடி என்ற போது பலமிழுந்தாள் பவித்ரா. பார்வையை திசை திருப்பினாள். சரி சரி, வந்து கட்டிக்கோ, வா. எத்தனை நாள் தான் உன்னை இப்படியே விட்டு வைக்கிறது? உங்க பேச்சு செய்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல. நமக்கு திருமணமாகி 1 மாசமாச்சு, உங்க நிழல் கூட என் மேல பட்டதில்ல. குடி போதையில வளராம சத்தம் இல்லாம படுங்க, காலையில பேசிக்கலாம். வாடினா என்று கட்டாயமாக பவித்ராவை அணைக்க திமிரினாள் அவள். சி, குடிச்சிட்டு பலவந்தப்படுத்துறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு என்றபடி தன்னை விடுவித்துக் கொண்ட பவித்ரா தலகாணியையும் பெட்ஷீட்டையும் உருவிக்கொண்டு அறையின் மூளைக்கு சென்றாள். சத்தம் இல்லாமல் விசும்பினாள். கௌதமன் இன்றைக்கு ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? அதுவும் அப்பா வந்திருக்கும் போது. காலையில் போதை தெளிந்து விடுமா? அப்பாவிற்கு புரிந்திருக்குமோ? கௌதம் குடித்தது பற்றி கேட்டால் ஏதாவது கேட்பாரோ? என்ன பதில் சொல்வது? கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்டு சங்கடப்படுத்துவாரோ என்ற தவிப்பில் உறங்க முடியவில்லை பவித்ராவால். பவித்ரா உதாசீனப்படுத்தியதை கௌதமனால் தாங்க முடியவில்லை. தள்ளாடியபடி பவித்ராவின் அருகில் வந்து உறுத்து பார்த்தான். உன் புருஷன்டினா வான்னு சொன்னா வந்துடணும், எழுந்திரு. காலால் நிரடினான். பிடிவாதமாய் மறுத்தவளை குனிந்து தூக்கினான். கட்டிலில் சாய்த்து அழுத்தமாய் முத்தமிட்டான். இந்த முறை பவித்ராவால் அசைய முடியவில்லை. பவித்ராவின் விருப்பம் குறித்து கவலை இல்லாமல் தன் விருப்பம்படி நடந்து கொண்டான். இடையில் ரமா ரமா ஐ லவ் யூ என்று உச்சரித்த போது அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள் பவித்ரா. தூங்கி எழுந்தபோது உடலும் மனமும் சோர்ந்திருந்தது. குளித்து விட்டு வெளியே வந்தபோது அப்பா காஃபி தயாரித்துக் கொண்டிருந்ததை பார்த்தாள். சாரிப்பா, அசதியில ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் என்ற மகள் பவித்ராவை அன்பு ததும்ப பார்த்தார் பாஸ்கரன். பவித்ரா, மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கம்மா. ஆபீஸ் பார்ட்டினா 2 பெக்கு போட வேண்டியதுதான் வரும், அதையெல்லாம் பெருசுபடுத்தாத, அனுசரிச்சு நடந்துக்கோ என்றார் பாஸ்கரன். மனசு கோணாமல் நடந்து கொள்ள பெண்களுக்கு மட்டுமே போதிக்கப்படுகிறது, ஆணுக்கு எந்த போதனையும் இல்லை. பெண் ஆணின் உடைமை போலவும்
எப்படி வேண்டுமானாலும் ஆளுமை செலுத்தலாம் என்ற அளவில் சமூகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தில் தானே கௌதமன் அப்படி நடந்து கொண்டான். நினைத்த போதே கொந்தளித்த கண்ணீரை அப்பாவுக்கு தெரியாமல் நாசுக்கை துடைத்துக் கொண்டாள். கௌதமன் வழக்கம் போல் எழுந்தான், குளித்தான், சாப்பிட்டான், அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். நேற்று தான் நடந்து கொண்ட விதம் குறித்து பேசி வருத்தப்படுவான், வழியே வந்து சாரி கேட்பான் என்று எதிர்பார்த்தது ஏமாற்றமாக போயிற்று பவித்ராவுக்கு. ஆக தன் தேவைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளும் ஒரு பொருளாகத்தான் தன்னை பார்க்கிறான். ஒரு மாதம் தன்னை திரும்பி கூட பார்க்காதவன் நேற்று குடிபோதைக்கு ஒரு ஊறுகாய் போல் உபயோகப்படுத்திக் கொண்டானா என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நின்றது. இப்படி ஒரு ஆணின் போதைப் பொருளாக இருக்கத்தானா தன்னுடைய பிறப்பு? உலகம் உயிர்ப்பாக இருப்பது பெண்ணால் தானே. அந்த பெண்ணை மரியாதையை நடத்த தெரிய வேண்டாமா என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அப்பாவின் வருகையில் குதூகலித்த மனது கணவனின் நடத்தையில் குறுகி போனது. அப்பாவிற்காக சமைத்தாள், சாப்பிட பிடிக்காமல் சாப்பிட்டாள். பவித்ரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சில விஷயங்களை ஈஸியா எடுத்துக்கணுமா? மாப்பிள்ள என்ன குடிகாரரா? எப்போதாவது ஒரு பெக் எடுத்துக்கிறது தப்பில்லம்மா. இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா சரியாயிடுமா? அது நேரங்காலம் பார்த்து பக்குவமா அவர் கேட்கும்படி எடுத்து சொல்லணும் என்றதும், ஓ, அப்பா தன்னை ஆழமாக கவனிப்பதை உணர்ந்து மென்மையாக புன்னகைத்தாள் பவித்ரா. அதுக்கில்லப்பா, இதுவே பழக்கமாயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் எதுவும் ஆகாது. சாயங்காலம் மாப்பிள்ளையோட நான் பேசுறேன். ஐயோ வேண்டாம்ப்பா, அவர் ஒரு முசுடு. உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னா எனக்கு அது தாங்காதுப்பா. சரிம்மா, அப்ப நீ சந்தோஷமா இருக்கணும் என்ன? சரிப்பா என்றவாறு அப்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அம்மாவை பார்க்கணும்பா, நானும் உங்களோட வரட்டுமா? இல்ல பவித்ரா, நீ மாப்பிள்ளையோடு தான் வரணும். அதுதான் எனக்கு பெருமை. என்னோட விருப்பம்னு எதுவும் இருக்க கூடாதாப்பா? அப்படி இல்லம்மா, பெண்ணின் அன்பான ஆளுமைக்கு கட்டுப்படாதவன் உலகத்திலேயே இல்ல. அதிகாரம், ஆணவம் இதையெல்லாம் வெளியே காட்டி வாழ்க்கைய சிக்கலாக்க கூடாது. அப்பா, மாப்பிள்ள நல்லவர் தாமா, நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும். தன்னிஷ்டமா நடந்து கொள்றாருப்பா அவரு. எனக்கு பிடிக்கல அது. ஆணோட இயல்பு, போக போக சரியாயிடும் என்று மகளை தேற்றினார். மனசுக்குள் மகளுக்காக கரைந்து போனார். கௌதமை பார்த்தால் மூர்க்கனாக தெரியவில்லை. செல்லமாய் வளர்ந்த பெண்ணுக்கு சிறு முக சுளிப்பு கூட பெரிதாகத்தான் தெரியும். நீர் பூத்த நெருப்பை விசிறிவிடக் கூடாது என்று உணர்ந்தவராய் மருமகனுக்கு சாதகமாகவே பேசினார். 6 மணிக்கெல்லாம் பரபரப்பாய் வீட்டினுள் நுழைந்த கௌதம், பவித்ரா சட்டுன்னு புறப்படு, ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும் என்று சொல்ல, அறக்க பறக்க என்னால கிளம்ப முடியாது, நான் வரல என்ற பவித்ரா, முன்பே சொல்வதற்கென்ன என்ற கேள்வியோடு விட்டேத்தியாய் அமர்ந்திருக்க, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்ல, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. ஓ ரைட், சந்தோஷம் என்றவன் தன் மாமனாரான பாஸ்கரனை பார்த்து, நல்லா வளர்த்திருக்கீங்க மாமா, பெருமையா இருக்கு என்றபடி கௌதமன் தனியாகவே புறப்பட்டு சென்றதும், பவித்ரா ஏமா இப்படி இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சம்பந்தி கிட்ட பேசலாம். ஒரே மாசத்துல எலியும் பூனையும் மாதிரி இருந்தா எப்படிமா? உனக்கு மாப்பிளைய பிடிக்கலையா அல்லது அவருக்கு உன்ன பிடிக்கலையா? தெரியலப்பா, ஆனா சம்திங் மிஸ்ஸிங் என்ற மகளின் கண்களில் கண்ணீர் வழிந்ததை பார்த்து வேதனை அடைந்தார் பாஸ்கரன். உடனே சம்பந்தி வைத்தியநாதனுக்கு போன் செய்தார். உங்க மகனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சம்பந்தி, குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எதுக்கு ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரப்படாம பேசுங்க, நான் அவங்கிட்ட பேசுறேன். நீங்க உடனே புறப்பட்டீங்க வாங்க. நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஈகோ அதிகம். ஆணுக்கு நிகரா அட்டகாசம் செஞ்சா குடும்பம் நடக்குமா என்று சம்பந்தி கூறியதும் பாஸ்கரன் அப்படியே அடங்கி போனார். அப்பா, நீங்க புறப்படுங்கப்பா, எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம், என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஒரு வாரம் கழித்து கணவனின் எதிரில் நின்று, அம்மா ரமா யாரு என்ற கேள்வி கேட்ட பவித்ராவிடம், அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்று எதிர்கேள்வி கேட்டான் பாஸ்கரன். ஆமா, என்னோட ஷோல்மேட். அப்ப ஏன் என்ன திருமணம் செஞ்சீங்க? அவளையே பண்ணிக்க வேண்டியதானே? என் விதியில உன் பெயர் தான் எழுதியிருக்கு போல, அவளை நான் தொலைச்சிட்டேன் என்றவன் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். இல்ல, எனக்கு புரியல. என்னோட கண் முன்னாடியே அந்த விபத்து ஒரு வினாடிக்குள்ள நடந்து முடிஞ்சு போச்சு எல்லாமே. அருவியில குளிக்கிற போது வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு என்ற கௌதமன் கண்கள் கண்ணீரை சொரிய ஆரம்பித்ததில் திகைத்து போன பவித்ரா, ஓ ஐ எம் சாரி என்றாள். அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு.
அம்மாவோட வற்புறுத்தனாலதான் நீ என்னோட மனைவியான. ஆனா என் மனசு அதை ஏத்துக்கல. அதனாலதான் இந்த விலகல் நம்ம 2 பேத்துக்குள்ள. உங்க அப்பா வந்ததும் நமக்குள்ள இருக்கிற இந்த விலகலை நீ சொல்லிடுவியோன்னு தடுமாற்றத்துலதான் நான் குடிச்சேன். நீ என்ன புறக்கணிச்சதை தாங்க முடியல என்னால. அதோடு போதையும் ஈகோவும் சேர்ந்துகிட்டதுல மூர்க்கன் ஆயிட்டேனா. ரியலி ஐ எம் சாரி பவித்ரா. 2 நாட்கள் அதற்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? ஆனா ரமான்னு சொன்னது என்ன எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும்னு யோசிச்சீங்களா நீங்க? இல்ல பவித்ரா, என்னையும் மீறி வந்த வார்த்தைகள் அவை. என்னால ரமாவை மறக்க முடியல. எத்தனை ஆசைகள், எத்தனை கனவுகள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கணும். இனிமே நான் குடிக்க மாட்டேன். என்னோட முழு அன்பையும் ரமா எடுத்துக்கிட்டு போயிட்டா. அதை மீட்க நீதான் முயற்சி எடுக்கணும். என்னால முடியல என்ற போது குரல் தழுதழுத்ததில் நெகிழ்ந்து போன பவித்ரா கணவனின் அருகில் சென்று தலையை கோதினாள். இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். உங்க மனசு எனக்கு புரியுது பாஸ்கர், ஐ லவ் யூ என்ற பவித்ரா கணவனின் கண்களில் தன் அன்பையும் காதலையும் அடையாளப்படுத்த தன் மன இருளை போக்க வந்த பெரும் சுடராய் பவித்ரா தெரிய, போதும் பவி, பவி என்னை ஆசுவாசப்படுத்து பிளீஸ் என்ற கணவனின் அதரங்களில் மென்மையாக முத்தமிட்டாள் பவித்ரா. தீபச் சுடர் விளக்கே சிறுகதை முற்றும்.